இது வந்து அசியூம் தட் இஸ் த்ரீ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். இது ஆக்சுவலாக இது எதோட டெஃபினேஷன் பாருங்க. பின்றது ஒரு 3x5 மேட்ரிக்ஸ், ரைட்? ஒரு 3 rows 5 காலம்ஸ்ல ஒரு மேட்ரிக்ஸ் அது, ரைட்டா? ஸோ 3 rows இருக்கும், 5 காலம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா 5 காலம்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து என்னன்னா ஒரு 5 வெக்டர் 5/1 வெக்டரால தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த செட் இருக்கு இல்லையா, லெட் பி சம்திங். இந்த செட்டு வந்து இது என்னது, பி இன்ட்டு வி வந்து 0 வரணும். பி டைம்ஸ் ஆஃப் வி வந்து 0 அர்த்தம். அதாவது இது கெர்னல் அர்த்தம். இந்த செட் வந்து கெர்னல், ரைட்டா? கே வந்து டைமென்ஷன் 3. ஸோ கெர்னல் டைமென்ஷன் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நலிட்டி வந்து 3 அர்த்தம். நலிட்டி வந்து 3, ரைட்டா? அப்போ ரேங்க் என்னவா இருக்கும்? ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ரேங்க் பிளஸ் நலிட்டி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரேங்க் என்னவா இருக்கும்னு எனக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் டு நலிட்டி 3, ரைட்டா? இட்ஸ் a 3-dimensional ரியல் வெக்டர் ஸ்பேஸ், ரைட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, இதுல வந்து B யோட என்ட்ரிஸ் எல்லாமே கியூல தான் இருக்கு. B யோட என்ட்ரிஸ் எல்லாமே கியூல தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அதோட இட் இஸ் ஓவர் கியூனாலும் அதே டைமென்ஷன் தான் இருக்கும். ஓவர் கியூனாலும் அதே டைமென்ஷன் தான் இருக்குமா பாருங்க. B யோட என்ட்ரிஸ் வந்து 0 வரனால ஸோ B of V equal to 0 ஆட்டோமேட்டிக்கா ஓவர் கியூ அதே B of V equal to 0 வந்து அதுவும் 3-dimensional வெக்டர் ஸ்பேஸ். அதுல இஷ்யூ இருக்காது. இப்போ செகண்ட் ஒன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஷ்யூ இருக்காது, டைமென்ஷன் 3 தான். ரைட்? இது வந்து ஓவர் ரியல் வெக்டர் ஸ்பேஸ்னு பேசுறாங்க முதல்ல. ஆனா B வந்து ஓவர் கியூ தான் இருக்கு. ஸோ செட் ஆஃப் ஆல் B பிலாங்ஸ் டு Q போர் 5 அதே டைமென்ஷன் தான் இருக்கும் அதில், ரைட்? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. இது செகண்ட் ஒன் தான் முக்கியம். T இஸ் a function from Q3 to Q5. ஸோ இட் இஸ் a 3/5 மேட்ரிக்ஸ். ஸோ இவங்க டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்றாங்க. B டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் 5/3 மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஸோ 5/3 மேட்ரிக்ஸ் ஒரு 3/1 மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ வி வில் கெட் 5/1 மேட்ரிக்ஸ், ரைட்? ஓகே, இது இன்ஜெக்டிவா இருக்குமா? இன்ஜெக்டிவ்னா என்னன்னா 1/1. 1னா என்ன? 1/1னா அந்த 3 டைமென்ஷன் வந்து அப்படியே 3 டைமென்ஷனுக்கு மேப் ஆகும், ரைட்டா? இது 3-dimensional ஸ்பேஸ். 3-dimensional ஸ்பேஸ் அப்படியே 3 டைமென்ஷனுக்கு மேப் ஆகும், ரைட்? Q power 5ல இருக்கும். இது 3-dimensional ஸ்பேஸ் ஆகும். ரேஞ்ச் வந்து 3 ஸ்பேஸ் ஆகும். இப்போ நான் இருந்தா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இஃப் T is 1/1, T is 1/1னா என்னன்னா ஒரு 1/1 இருக்கும்போது 3-dimensional ஸ்பேஸ் அப்படியே 3-dimensional ஸ்பேஸுக்கு மேப் ஆகும். அப்போ ரேஞ்ச் வந்து 3 டைமென்ஷனா இருக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து 3 டைமென்ஷனா இருந்ததுன்னா ரேங்க் வந்து 3 மாறும். அதான் ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் வந்து 3 மாறிடும். ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் வந்து 3 மாறிடும். ஆனா எனக்கு ரேங்க் ஆஃப் B வந்து 2. நம்ம இப்பதான் பார்த்தோம், ரைட்டா? ஸோ நலிட்டி வந்து 3, ரேங்க் வந்து 2. ஸோ ரேங்க் ஆஃப் B 2 தான், ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் 2 தான். அதனால இது நாட் பாசிபிள். 1/1 வந்து நாட் பாசிபிள், ரைட்டா? இந்த காலம் ஸ்பேஸ் ஆஃப் B இஸ் 2-dimensional ஸ்பேஸ். காலம் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். காலம் ஸ்பேஸோட காலம் ஸ்பேன் என்னன்னா காலம் ஸ்பேஸ், அதாவது காலம் ஸ்பேன் காலம் ஸ்பேஸ் தான். ஸோ காலம் ஸ்பேஸோட டைமென்ஷன், ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் ஆஃப் த காலம் ஸ்பேஸ், அதுக்கு பேர் காலம் ரேங்க்னு பேரு. ஸோ காலம் ரேங்க், ரோ ஸ்பேஸ் டைமென்ஷன் ரோ ரேங்க்னு பேர். ரோ ரேங்க் இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். காலம் ரேங்க் ஈக்குவல் டு ரோ ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க். ஸோ ரேங்க் இந்த இங்கே வந்து நமக்கு 2. அப்போ காலம் ஸ்பேஸோட டைமென்ஷன் 2. அப்போ இது ட்ரூ ஆயிடும், ரைட்டா? ஸோ இது ட்ரூ, இது ட்ரூ, இது ஃபால்ஸ். அடுத்து இங்கே பாருங்க, Q3 to Q3 வந்து இன்ஜெக்டிவா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன்னு. ஸோ இன்ஜெக்டிவ் ஐ கவனிங்க, Q3 to Q3 இன்ஜெக்டிவ் நடத்தும். இது Q3ல இருக்கு. இன்ஜெக்டிவ் நடத்தும் ரேஞ்சோட டைமென்ஷன் வந்து 3 இருக்கும், ரைட்டா? ஒரு 3-dimensional ஸ்பேஸ்ல 3-dimensional ஸ்பேஸ் 1/1 இருந்தால் அப்படியே போகும், ரைட்? அப்போ ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் ரேஞ்சோட டைமென்ஷன் வந்து 3 வருது. பட் ரேங்க் ஆஃப் பியும் 2 தான், ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸும் 2 தான். ஸோ ரேங்க் ஆஃப் B ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரேங்க் ஆஃப் AB நம்ம ஒன்றா படிச்சிருக்கோம் இல்லையா? ரேங்க் ஆஃப் AB இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to minimum of rank of A, ரேங்க் ஆஃப் B. ஸோ ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் வந்து ரேங்க் ஆஃப் B less than 3, less than 2. ஸோ 3 வராது. அதனால இது எலிமினேட் ஆகிடும். கன்வின்சிங்கான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. let V be a real vector space polynomial of one variable with degree less than or equal to 10. இது ஏற்கனவே பார்த்துக்கோம். T is a transformation from B to B by T of P equal to P dash. அதாவது T of P வந்து P dash ஆகும். So V வந்து it is a polynomial P10. V dimension of V வந்து 11. எனக்கு dimension of V வந்து 11.
அது மாதிரி ஸோ டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் வி டு வி. ஒரு 11 டைமென்ஷனல் ஸ்பேஸ் 11 டைமென்ஷனல் ஸ்பேஸ் போகுது. ஆனால் கவனிங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆஃப் பி பி டேஷ் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஏன்னா டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக நமக்கு நில் போட்டது. ஏன்னா ஒவ்வொரு பாலினாமியல் டெரிவேட்டிவ்ன்றது எனக்கு நில் போட்டா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 10th டிகிரி பாலினம் எடுத்து பி டைம்ஸ் ஆஃப் ஒரு 11 டெரிவேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். 11 டைம்ஸ் டெரிவேட்டிவ் எடுத்தாலே 0. ஸோ பி டைம்ஸ் ஆஃப் அதாவது nth டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0 ஃபார் ஆல் n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 11. ரைட்டா? ஸோ இது வந்து therefore டி பவர் n of p equal to 0 for all p. So t power n of p equal to 0 for all p where n is greater than or equal to 11. Therefore t is nilpotent. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து nilpotent டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்ப t வந்து nilpotent டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட். இப்போ nilpotent நடந்து அதோட ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0 0 11 டைம்ஸ் இருக்கும். அப்ப டிட்டர்மின் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 0 இது ட்ரூ, ட்ரேஸ் சம் ஆஃப் ஐகன் வேல்யூ இது ட்ரூ, ஆல் ஐகன் வேல்யூ ஆர் 0 ட்ரூ. வாட்ஸ் ஈக்குவேஷன்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா இல்லையா நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 10th டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 10th டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கிட்டேன்னா அதோட டெரிவேட்டிவ், இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்கும்? மேக்ஸிமம் ஒரு 9th டிகிரி பாலினாமியல் தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டி ஆஃப் பி10 என்ன நடக்கும்? 10th டிகிரி ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. நான் பி10 என்னன்னா இட் இஸ் ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. இதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9 ஆகும். ஸோ டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9 ஆகும். ரைட்டா? அப்போ இது வந்து ஆக்சுவலாக இது 11 டைமென்ஷனல் ஸ்பேஸ், இது 10 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ரேங்க் அப்படின்னா ரேஞ்சோட டைமென்ஷன். ரேங்க்ன்றது ரேஞ்சோட டைமென்ஷன். ஸோ ரேஞ்சோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10. அப்போ ரேங்க் வந்து 10. ரைட்டா? திஸ் ஒன் வே ஆர் another basis. இப்போ நீங்க டெரிவேட்டிவ்க்கு மேட்ரிக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல P10 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு P10 ஒரு B இருக்கு. அதோட பேசிஸ் எடுத்துக்கணும். பேசிஸ் என்ன? 1 x x² x³ x4 எக்ஸெட்ரா x4 10 11 இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 x x² எக்ஸெட்ரா x4. இந்த 1 எதுக்கு மேப் ஆகுதுன்னு பாருங்க. 1 எதுக்கு மேப் ஆகும்? 0 மேப் ஆயிடும். ஸோ 1 ஈக்குவல் டு 0 into 1 plus 0 into x plus etc plus 0 into x4 10. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து இப்படி ஆயிடும், 0 ஆயிடும். 11 டைமென்ஷன் 11 ஸ்டெப்ஸ் இருக்கும். செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸை நீங்க மேப் பண்ணீங்கன்னா 1க்கு போகும். ஸோ 1 into 1 plus 0 into x. அப்போ இது எப்படி இருக்குன்னா 1 0 0 0 0. தேர்ட் வந்து x² எங்க போகணும்? 2x 2x எப்படி இருந்ததுன்னா 0 into 0 into x plus 1 into 2 into x. So 2 into x plus 0 into x². ஸோ 0 2 0 0 0. அடுத்தது 0 0 3 0 0 0. இதுக்கு மேல டயகனல் 11 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். ரைட்டா? ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். மீதி எல்லாமே இங்க எல்லாம் ஃபுல்லா 0 இருக்கும், இங்க எல்லாம் 0 இருக்கும். இதுதான் ஆக்சுவல் மேட்ரிக்ஸ். பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் 0 ட்ரேஸ் 0 எல்லாமே சொல்லிடுவாங்க. ரேங்க் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் தான் அது. ஸோ ரேங்க் ஆஃப் டி தான் ரேஞ்ச், டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இதுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 10 வரும். ரேங்க் வந்து 10 அதாவது இந்த 10/10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10/10 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் நான் 0 வரும். ரேங்க் வந்து 10 வரும். ஒன்னும் படிக்கலாமா? இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन படிச்சு பாருங்க. இதுவும் அதுதான். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க இஷ்டம் போல கொடுப்பாங்க. T is a transformation from P3 to P3. Such that so P3 என்ன எனக்கு வந்து கவனிங்க. So P3 T is a transformation from P3. P3 என்னன்னா அதுக்கு பேசிஸ் எலிமெண்ட் எழுதுறேன் நான். P3 னா 1 x x² x³ ரைட்? P3 to P3 to P3 1 x x² x³ ரைட்? So
இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ்னா பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன். அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்தாங்க, இஷ்டம் போல கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன். பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன், அதனால எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன் போடணும் அர்த்தம், பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். ரெண்டு தடவை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் போட்டு ஒரு தடவை எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எனக்கு என்ன நடக்கும்னா டூ பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ நான் வரிசையாக வர்றேன். மேட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா, டி ஆஃப் ஒன் பார்க்குறேன். வாட் இஸ் மை டி ஆஃப் ஒன்? டி ஆஃப் ஒன் இந்த பாலினாமியல் எக்ஸ் போல எக்ஸ் பிளஸ் ஒன் போட்டு இங்கே பாலினாமியல் இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. எப்படி போட்டாலும் அதுதான் வரும். ஸோ 1 + 1 2 ஆயிடும். ஸோ இதை நான் இந்த பேசிஸ் எலிமெண்ட் எழுதுனா 2 × 1 + 0 × x + 0 × x² + 0 × x. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு என்ன வரும்னா 2 0 0 0. இப்போ அடுத்து டி ஆஃப் எக்ஸ் பார்க்குறேன். டி ஆஃப் எக்ஸ் பார்க்கும்போது டி பிளேஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இங்கே. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் எக்ஸ் வரும், அங்கே எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை x minus 1. So it will be 2x. So 2x எப்படி எழுதலாம்? 0 × 1 + 2 × x + 2 × x squared 0 × x squared plus 0 × x. ஸோ இப்போ அந்த காலம் எப்படி இருக்கும்னா 0 2 0 0, ரைட்டா? அடுத்து டி ஆஃப் எக்ஸ் இங்கே செஞ்சிருக்கேன். இதை எழுதுனா 2 × 1 + 0 × x + 0 × x squared, சாரி 2 × x squared plus 0 × x. நம்ம எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 2 0 2 0, right? 2 0 2 0. T of x cube பார்த்தீங்கன்னா so x plus 1 the whole cube plus அதே x க்கு பதிலா x plus 1 x minus 1 the whole cube. So it will be 3x cube minus 5, right? Plus 6. x 3x cube வராது. So x என்ன நடக்கும்? x cube 2x cube வந்துரும். plus 3x square minus 3x cancel ஆகும், plus 3x plus 3x வரும், plus 6x வரும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 0 ஆயிடும். ஸோ இட் வில் பி 0 × 1 plus 6 × x plus 0 × x squared plus 2 × x cube. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா 0 6 0 2 இந்த மாடலில் இருக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க இஷ்டம் போல கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த உங்க இஷ்டம் போல எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தே கேன் கிவன். பட் இந்த டெக்னிக் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா we can find the matrix, ரைட்? ஸோ இந்த டெக்னிக்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாரு, ரைட்? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 6 இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு இதான் மேட்ரிக்ஸ். டிட்டர்மின் என்ன ஆக்சுவலா? டிட்டர்மின் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ரைட்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் டிட்டர்மின் ப்ராடக்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தா போதும். ஸோ டிட்டர்மின் என்ன 60, டிட்டர்மின் வந்து 60. இப்போ டிட்டர்மின் டி கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ். டி பாருங்க, 2 is an eigen value with multiplicity 4. ஆமா, டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கிறனால, அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கனால டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் தான் 2 is an eigen value with multiplicity 4. அடுத்து இதை பார்க்கணும். இதை பார்க்கணும் எல்லாமே 2 t - 2i ல இருக்கு. ஸோ வாட் இஸ் t - 2i? t - 2i பாருங்க, t - 2i என்ன நடக்கும்? 0 0 2 0 0 0 0 6 0 0 0 0 0 0 0 0, right? 0, right? So t minus i the whole square என்ன வரும்னு பாருங்க. ஸோ இதவே இதோட பெருக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து இந்த காலத்தோட பெருக்கணும், ரைட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 0 ஆயிடும். செகண்ட் ரோ எடுத்து காலத்தோட பெருக்கணும், அது 0 ஆயிடும். தேர்ட் ரோ எடுத்து அந்த காலத்தோட பெருக்கணும், 0 ஆயிடும். ஃபோர்த் ரோ அகைன். எல்லாமே 0 ஆயிடுச்சு. t minus i the whole square வந்து 0 ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ எனக்கு t - 2i வந்து 0. இப்போ இந்த ஆப்ஷன் பி பாருங்க, t - 2i வந்து ஸ்கொயர் 0 ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக t - 2i the whole cube இதோட மறுபடியும் பெருக்கினாலும் 0 தான் வரும். t - 2i the whole 4 0 தான் வரும். 1 0 வந்துச்சுன்னா அதோட எதை பெருக்கினாலும் 0 தான் போய்கிட்டே இருக்கும். பட் இது வந்து t - 2i whole 4 0 ட்ரூ, ஆனால் இது ஃபால்ஸ். ஹோல் கியூப் 0 ட்ரூ, இது ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு ஃபால்ஸ் ஆகிடும்.
இந்த ரெண்டும் ட்ரூ. ஸோ ஆன்சர் ஏ. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கேட்கல, சரியா கேட்கல, சொல்லுங்க. 4x4 மேட்ரிக்ஸ். ஆமா 4x4 தானே, ஒரு P3 இல்ல, P3 டைமென்ஷன் 4 தானே. புரியல, சாரி. 3x3 மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம் சார் டிட்டர்மினன்ட். இது டிட்டர்மினன்ட் வந்து நீங்க நேரா கண்டுபிடிக்கணும். 4x4 டிட்டர்மினன்ட் நீங்க யூஷுவல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. பட் இது வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லையா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் பார்க்கறதுக்கு நீங்க டயகனல் ப்ராடக்ட் பண்ணாலே போதும். அதனால நீங்க பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க யூஷுவல் மெத்தட்ல தான் போகணும். இல்லாட்டி ஏதாவது ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். ஹலோ, கேக்குதா சார்? ஓகே சார். ஓகே தானா? வேற டவுட்டா? இல்ல உங்க டவுட் வேற? ஓகே. டிட்டர்மினன்ட் வந்து அப்ப 16 தான வரும், 0வா சார்? புரியல. டிட்டர்மினன்ட் 16 இது ஃபால்ஸ். ஆனா டிட்டர்மினன்ட் சரி, நான் 0 வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இது ஃபால்ஸ். டிட்டர்மினன்ட் 16 தான். டிட்டர்மினன்ட் 16. Determinant 16, right? Okay. So the answer is option D. Okay, right. Next one. இப்போ இந்த question பாருங்க. Let A be a 3x3 matrix with real elements. Which of the following is false? So automatically 3x3 matrix என்றால அதோட characteristic polynomial எப்படி இருக்கும் அப்படின்னா, characteristic polynomial ஒரு cubic equation இருக்கும். Characteristic polynomial ஒரு cubic equation இருக்கும். So cubic equation sum ax cube plus bx squared plus cx plus d இந்த மாடல் ஏதாவது நீங்க த்ரூ அவுட் ஏல டிவைட் பண்ணிட்டோ you can simplify this, right? இதுல cubic polynomial அப்படினாலே so complex roots are occurs in pairs அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணும்போது cubic polynomial any odd degree polynomial must have at least one real root. So any odd degree polynomial must have, so cubic polynomial must have only one root. So a must have a real eigenvalue. இது true. a must have a real eigenvalue. இது true. Suppose determinant 0 இருந்தா அது ஆக்சுவலா determinant is 0 if only if 0 is an eigenvalue. ஏன்னா determinant அப்படின்றது என்ன? determinant of a அப்படின்றது product of eigenvalues. Right, so determinant 0 na product of eigenvalue 0, which implies that one of the eigenvalues. So if one of the eigenvalues is 0, then the product is 0, then the determinant is 0. So this is actually if only if second one. Third one, if the determinant of a is negative and 3 is an eigenvalue of a, then a must have 3 eigenvalues அப்படின்றாங்க. Now determinant of a negative கவனிங்க. அதாவது மூணுமே ரியல் ஐகன் வேல்யூவா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ இருந்தா 3 இஸ் an ஐகன் வேல்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ a பிளஸ் ஐபி இருக்கு, இன்னொன்று a மைனஸ் ஐபி இருக்குன்னு வைங்களேன். டிட்டர்மினன்ட் அப்படின்றது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 3 இன்டூ a பிளஸ் ஐபி இன்டூ a மைனஸ் ஐபி, ரைட்டா? விச் இஸ் 3 இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம் வந்து 0, அட்லீஸ்ட் நெகட்டிவ் போகாது. யாரும் எதுவும் டவுட் கேட்டீங்களா? இல்ல சார், இது சாரி, எனக்கு ஆடியோ தெரியல, ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த செட் 4 வந்து ட்ரூ தானே சார்? மறுபடியும் கேளுங்க. 4 வந்து ட்ரூ சார். புரியல. 4th ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே சார்? இல்ல 4th டிஸ்கஸ் பண்ணல, தேர்ட் தான் போய்கிட்டு இருக்கோம். தேர்ட் ஒன் என்னன்னு பாருங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா, if the determinant of a is negative, 3 is an eigenvalue. 3 eigenvalue. Suppose then a must have real eigenvalues. 3 real eigenvalues கொடுத்துருக்காங்க. தேர்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு eigenvalue இருக்கும்போது டிட்டர்மினன்ட் பார்க்கணும். டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது என்ன இருக்கும்? டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. டிட்டர்மினன்ட் cannot be negative. எப்ப காம்ப்ளெக்ஸ் eigenvalue இருந்ததுன்னா, if the eigenvalues are complex, then the determinant must be positive. ஆனா determinant நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. We cannot have a complex eigenvalues. So all of them are real. So அப்ப third one is true. Third true, second true, first true, right? Fourth one பாருங்க, the determinant is positive. Positive case வந்து complex eigenvalue வருது, ரியல் இல்ல. So இது வந்து false. இந்த காம்ப்ளெக்ஸ் கேஸ் தான் அது. இது காம்ப்ளெக்ஸ் கேஸ் தான். அந்த கேஸ்ல determinant பாசிட்டிவா தானே வருது. பட் அது ரியல் eigenvalue இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. It is false. ஓகேவா பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க.
நெக்ஸ்ட் ஒன் போலாமா? அந்த ஃபோர்த் ஒன் வந்து என்னோட இதுல ட்ரூ மாதிரியே நான் இல்ல பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தானே சார் நம்ம பண்றது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ எடுக்கிறது. ஆமாப்பா, காம்ப்ளெக்ஸ் எடுத்தா பாசிட்டிவ் வருது இல்ல, அப்ப ரியல் ஐகன் வேல்யூ வந்து டெஃபினட்டா ரியலா இருக்குன்னு அவசியம் இல்ல. ஐகன் வேல்யூ கேன் பி காம்ப்ளெக்ஸ், ஓகே. ரைட்டா? பாசிட்டிவ் கேஸ் வேல்யூ கேன் பி காம்ப்ளெக்ஸ். ஐகன் வேல்யூ இப்போ கான்ட்ரா காம்ப்ளெக்ஸா இருந்தா பாசிட்டிவ் எடுத்து நம்ம அப்படித்தானே சார்? கான்ட்ரா பாசிட்டிவ்ல எடுக்கல, கவுண்டர் கொடுக்குறேன் நான். அதாவது இந்த பாசிட்டிவ் கேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்லயும் வருது, தென் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ரியல்னு சொல்ல முடியாது நீங்க. பட் இங்க அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன் பாருங்க, என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் A has இந்த ப்ரூஃப்ல இருந்து if A has 3 as an eigenvalue, then and 2 complex eigenvalues, then determinant of A is greater than or equal to 0. Determinant of A is greater than or equal to 0. Determinant of A is greater than or equal to 0. இதுதான் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் நான் ப்ரூஃப் பண்ணது. 3 ஒரு ஐகன் வேல்யூ இருக்கு, காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ, determinant of A பாசிட்டிவ். ஆனா இவங்க determinant of A பாசிட்டிவ்னு சொல்றப்ப மூணுமே ஐகன் வேல்யூ ரியலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது. ஆனா இங்க சப்போஸ் determinant of A நெகட்டிவா இருந்தா காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ ஆகும்போது எனக்கு determinant of A பாசிட்டிவ் ஆயிடும். நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அப்ப the eigen values are not complex, therefore all the eigen values are real. ஓகேவா பாருங்க? டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எது இருந்ததுன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் டவுட் இல்லையாப்பா? நெக்ஸ்ட் ஒன் சார் இதுல எனக்கு கொஞ்சம் டவுட். சொல்லுங்க. ஸோ உங்க ஆர்குமெண்ட் சொல்லுங்க. டிட்டர்மெண்ட் வந்து இப்போ இதுல நமக்கு வந்து பாசிட்டிவ் தான? ஆமா, சரி வந்து 3 2 + 3i அவங்க கொடுத்துருக்கிறது 2 டிட்டர்மெண்ட் - ஏ பாசிட்டிவ் தான் கொடுத்துட்டாங்க. ஆமா, இதுக்கு determinant A பாசிட்டிவ் தான். அப்ப எப்படி சார் பாசிட்டிவ் சொல்றீங்க? ஆல் தி ஐகன் வேல்யூஸ் ஆர் ரியல் ஐகன் வேல்யூஸ்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. then you have 3 real must have. ஆமா, நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் வருது. ஆனா பாசிட்டிவா இருக்குன்னா ஐகன் வேல்யூ எல்லாமே ரியலா தான் இருக்கணும் அவங்க சொல்றாங்க. இல்ல, பாசிட்டிவ் இருக்க கேஸ்ல காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ பாசிபிள் தான். டிட்டர்மினன்ட் A பாசிட்டிவா இருக்கிற கேஸ்ல காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ பாசிபிள் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, if the determinant is positive then all the eigen values must be real eigen values அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. பாசிட்டிவ் இந்த கேஸ்ல, பட் ஐகன் வேல்யூஸ் ஆர் நாட் ரியல், they are complex. There are complex eigen values. ஓகேவா பாருங்க? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் இது? ஆமா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ இருந்தாலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ இருந்தாலும் ரைட்டா, டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா மாறிடும். ஆனா டிட்டர்மினன்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க, there is no complex eigen value. ஓகேவா பாருங்க? So the answer is which of the following is false ன்னு தான் கேட்டிருக்காங்க. Answer is option 4. Right? ஓ கன்வின்சிங்கா பாருங்க. ஓகே சார். ஓகேவா? அதான் if it has complex eigen value and one positive eigen value. ஓகே சார். இது ப்ராப்ளம் வந்து இந்த ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க சார். நான் ட்ரூல பார்த்தேன். இல்ல ஃபால்ஸ் தான், பட் ஆர்குமெண்ட் வந்து உங்க ஆர்குமெண்ட் என்னன்னு இருக்குன்னா fourth one ட்ரூன்ற மாதிரி ஆர்கியூ பண்றீங்க, fourth one is false. ஓகேவா? அதனால தான் ஆன்சர். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. At AB 3/3 element whose characteristic polynomial is P of t which is divisible by t squared. So characteristic polynomial எப்படி இருக்கு? P of வந்து divisible by x squared இருக்கு. அப்ப P of x equal to x squared into x minus a மாடல். ரைட்டா? So P of characteristic polynomial P of t is divisible by t squared. நான் x ன்னு மாத்திக்கிறத P of x is divisible by x squared. அப்ப என்ன அர்த்தம்? fixed multiple of x squared அர்த்தம். 3 ஐகன் வேல்யூ 3/3 இல்லையா? So 3 ஐகன் வேல்யூ இருக்கும். x squared into x minus a where is another eigen value. ரைட்? அப்ப இதோட இதுக்கு என்னென்ன ஐகன் வேல்யூ? 0 இருக்கு. இதுக்கப்புறம் a இருக்கு. a மேபி 0 இல்லையா தெரியல. ரைட்? The eigen space of a
for the eigenvalue of 0 is a two-dimensional space. All the eigenvalues are real. முதல்ல all the eigenvalues are real, true. கரெக்டா? ஏன்னா ரெண்டு ஜீரோ தனியாக எடுத்துறேன், காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ. அப்போ தேர்ட், சப்போஸ் if it is a complex number, complex values, complex eigenvalues are occurs in pairs. ஸோ அப்போ இது காம்ப்ளெக்ஸ் இல்லை, ஆல் த eigenvalues are real, இது ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆனனால பார்ட் பி கொஸ்டின் செகண்ட் ஒன் தான் ஆன்சர். இப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 0 எப்போ வரும் அப்படின்னா நில் பண்ணணும்னா இந்த ஏ 0 இருக்கும்போது 0 இருந்தால் 3 ட்ரூ வரும், 0 இல்லைன்னா 3 ட்ரூ வராது. அதனால இது கிடையாது. ஏ டயகனலைசபிளா டிபெண்ட்ஸ். டயகனலைசபிளா இது ஐகன் ஸ்பேஸ். அதாவது ஜென்ரலாக இதில் இந்த 0வோட ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி, சப்போஸ் இஃப் ஏ வச்சுக்கிறேனே, ஏ நாட் ஈக்குவல் டு 0னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஏ, அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 வந்து 2, 2 தடவை வந்திருக்கு. பட் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி எப்படி இருக்கலாம்னா எய்தர் 1 ஆர் 2 இருக்கலாம். சப்போஸ் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2 இருந்ததுன்னா அதாவது ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது ஐகன் வேல்யூ ஆஃப் 2 ஐகன் ஸ்பேஸோட டைமென்ஷன். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஐகன் ஸ்பேஸோட டைமென்ஷன். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன் ஸ்பேஸ். ஐகன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா ஃபால் such that ax equal to 2x 0x. இதுதான் ஐகன் ஸ்பேஸ். ஆக்சுவலாக 0க்கு ஐகன் ஸ்பேஸ்ன்றதும் நல் ஸ்பேஸ்ன்றதும் ஒன்று தான். ஏயோட நல் ஸ்பேஸும் 0வோட ஐகன் ஸ்பேஸும் ஒன்று தான், ரைட்டா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் வந்து இதர் 1 ஆர் 2. அவங்க வந்து 2 டைமென்ஷனல் சொல்றாங்க, தெரியாது, அதனால இது ஃபால்ஸ், ரைட்டா? இஃப் இட் இஸ் 2 டைமென்ஷனல் தென் இட் இஸ் டயகனலைசபிள். இஃப் இட் இஸ் நாட் 2 டைமென்ஷனல் தென் இட் இஸ் நாட் டயகனலைசபிள். அதனால இதுவும் தெரியாது, இதுவும் ஃபால்ஸ். ஓகேவான்னு பாருங்க. ஓகே சார். யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் ஆதி காலத்து கொஸ்டின். கவனிங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இஸ் அ சொல்யூஷன் ஸ்பேஸ், பி நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி சொல்யூஷன் ஸ்பேஸாக இருக்கணும்னா, வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும்னா இந்த பி 0 இருக்கணும், அதர்வைஸ் வராது. சப்போஸ் சொல்யூஷன் x1 ஒரு சொல்யூஷன் வச்சுக்கோங்க, x1 ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அர்த்தம் ax1 ஈக்குவல் டு பி, x2 ஒரு சொல்யூஷன்னா ax2 ஈக்குவல் டு பி, ரைட்டா? அப்போ x1 + x2 சொல்யூஷனாக இருக்கணும், அப்போ தான் சொல்ல வெக்டர் ஸ்பேஸ் இது. பட் a டைம்ஸ் ஆஃப் x1 + a டைம்ஸ் ஆஃப் x2 ஆட் பண்ணிங்கன்னா அதான் a டைம்ஸ் ஆஃப் x1 + x2 நான் பார்க்குறேன். ஸோ a டைம்ஸ் ஆஃப் x1 + a டைம்ஸ் ஆஃப் x2 விச் இஸ் b + b 2b ஆகிடும். ஸோ b வந்தால் தான் சொல்யூஷன். அப்போ x1 சொல்யூஷன், x2 சொல்யூஷன், பட் x1 + 2 வந்து x1 + x2 வந்து does not belongs to solution space. Therefore இது வந்து வெக்டர் ஸ்பேஸ் இல்லை, சரியா? இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு, பண்ண ஏற்கனவே. எனிவே, ஸோ இங்கே என்னன்னா நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பண்ணியிருக்கேன். சரி, ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் இருக்கு இல்லையா? கிராஃபிக்கல் மெத்தட் சப்போஸ் ஃபீசிபிள், இதான் ஃபீசிபிள் ரீஜன் வைங்க. நீங்க இந்த மேக்ஸிமா அல்லது மினிமா வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் பார்ப்போம் இல்லையா? எதுக்காக அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல பார்க்குறோம்? எனி கெஸ்? ஏன் கார்னர் பாயிண்ட்ல மட்டும் வருது, அது வந்து இதுல வரல? டான்ஸ் செட்டுக்கு ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு கிளாஸ். அன்னைக்கு ஆக்சுவலி போன இதுல முடிவு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா? போன வெள்ளிக்கிழமை மனவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க முதல் நாள். ஆமா. ஹலோ சார், மியூட் பண்ணிக்கங்க, யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த பட் இட் இஸ் அந்த ஃபீசிபிள் சொல்யூஷன்ல வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் பண்ணுவோம் இல்லையா? So two lines are intersecting at the point only, sir, so that we will check that. இல்ல அப்படி இல்லை. அந்த மேக்ஸிமம்ன்றது ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், 3x + 4y மேக்ஸிமைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லைன் வந்து 0க்கு பாஸ் ஆகும். அந்த லைன் நான் மெதுவாக நகட்டிக்கிட்டே போனேன். அந்த லைனை மெதுவாக நகட்டிக்கிட்டே போனேன்னா ஒரு நிமிஷம். வேற பென் பார்த்து. ஸோ அந்த லைன் வந்து இப்போ ஃபீசிபிள் ரீஜன் அந்த லைன் நான் நகட்டே போகிறேன். இந்த லைன் வந்து பேரலல் இப்படியே நகட்டிக்கிட்டே போனேன்னா ஒரு ஸ்டேஜில் எனக்கு இதான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா இந்த கார்னர் பாயிண்ட் வழியாக தான் வெளியே போகும்.
அப்போ இதுதான் மேக்ஸிமம் இது. அது மேக்ஸிமம் 3x + 4y = 0 முதல்ல ஆரம்பிப்பேன். இது வந்து 3x + 4y = 0. 0 வருமா? வருது. அதுக்கப்புறம் 1 வருமா? 2 வருமா? அப்படியே நகட்டிக்கிட்டே போகிறேன். அந்த லைன் அப்படியே நகட்டிக்கிட்டே போகும்போது ஃபீசிபிள் ரீஜன் லாஸ்ட்டாக எங்கே எக்ஸிட் ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகும். சரி, அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 பாயிண்ட்ல சேம் வேல்யூ 2 பாயிண்ட்ல வேல்யூ வருதுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா சில நேரங்கள்ல இந்த இடத்தையும் மேக்ஸிமம் என்ன எனி கெஸ் 2 இடத்துல தான் மேக்ஸ், அதாவது என்னன்னா அந்த லைன் இப்படி போகுதுன்னு அர்த்தம். அந்த லைன் இப்படி போகுது இல்லையா, இப்படி வெளியே போகுதுன்னு அர்த்தம் அந்த லைன் கரெக்டாக போல. ஸோ 2 பாயிண்ட்ல மேக்ஸிமம் கிடைச்சதுன்னா அந்த அந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ண 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ண எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு 2 இடத்துல மட்டும் கிடைக்காது, எல்லாத்துலயுமே கிடைக்கும். அதாவது என்னன்னா 2 பாயிண்ட் சொல்யூஷனா இருந்ததுன்னா எனி கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் சொல்யூஷனா தான் காம்பினேஷன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்கு இல்லையா, சப்போஸ் ஏ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ ஒரு சொல்யூஷனா ஏயு ஈக்குவல் டு பி சொல்யூஷன், ஏவி ஈக்குவல் டு பி. ஸோ இந்த காம்பினேஷன் அதாவது என்னன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் யூன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, வின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த வைக்கலாம். இதோட மீனிங் என்னன்னா இந்த ரெண்டே கனெக்ட் பண்ணிட்டு இது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும். செக் பண்ணி பார்ப்போம். இந்த இதுதான் t டைம்ஸ் ஆஃப் u + 1 - t டைம்ஸ் ஆஃப் எனி ஃபார் எனி t. t நீங்க வேரி பண்ணிக்கணும். t வந்து பிலாங்ஸ் டு RR. t நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் வைங்க. t பிலாங்ஸ் டு இந்த மாதிரி 0 to 1. 0 to 1 நீங்க வேரி பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும்னா இது யூல இருந்து v வரை மட்டும் தான் வரும். ரைட்டா? t ஃபுல் ஆர் பண்ணீங்கன்னா என்டையர் லைனே கிடைக்கும். ரைட்டா? இப்போ நான் செக் பண்றேன். ஸோ 2 இது சொல்யூஷனா இருந்ததுன்னா அதோட லீனியர் அந்த லைன்ல உள்ள இல்லையா, அதுக்கு மீனிங் இதுதான், அதுக்கு ப்ரூஃபே இதுதான். ஸோ ax = b ஒரு சொல்யூஷன். அப்போ a டைம்ஸ் ஆஃப் tu + 1 - tb போட்டிங்கன்னா என்ன வரும்னா t டைம்ஸ் ஆஃப் au + 1 - t டைம்ஸ் ஆஃப் ab லீனியர். ஸோ t டைம்ஸ் ஆஃப் au என்னன்னா b + 1 - t டைம்ஸ் ஆஃப். ஸோ மறுபடியும் அப்போ இது ட்ரூ. அதாவது என்னன்னா if u and v are solution, then in the line joining, the points lying in the line joining u and v are also solution for any t. So இது false. up full area the between a and b யும் true தான், between u and v யும் true தான். t ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ஆனா இது ஆனா ஒன்லின்னு போட்டா இது மட்டும் தான் ட்ரூவா இருக்கும், வெளியில ட்ரூ இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஒன்லின்ற வேர்டு இல்லாம இருந்ததுன்னா அது ட்ரூ தான், ட்ரூ தானே வரும். ஸோ அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரைட்? இஃப் ரேங்க் ஆஃப் a = n, then ax = b has at most one solution. ஸோ ரேங்க் ஆஃப் a வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், a ஒரு n × ஸ்பேஸ், a ஒரு n/n மேட்ரிக்ஸ். ரைட்டா? m/n மேட்ரிக்ஸ். ரைட்டா? a is an m/n மேட்ரிக்ஸ். அப்போ நல்லிட்டி என்னவா இருக்கும்? நல்லிட்டி ஆஃப் a என்னவா இருக்கும்? எனி கெஸ்? நல்லிட்டி ஆஃப் a என்னவா இருக்கும்? 0 sir. 0 இருக்கும் இல்லையா? ஸோ ரேங்க் ப்ளஸ் நல்லிட்டி வந்து நம்ஸ், ரேங்க் ப்ளஸ் நல்லிட்டி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நல்லிட்டி வந்து 0 இருக்கும். நல்லிட்டி 0 இருந்ததுன்னா கெர்னல்ல வந்து சிங்கிள் எலிமெண்ட் தான் இருக்கும். ரைட்டா? சப்போஸ் ax = b வந்து அட்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோம். ax மாத்தி ப்ரூவ் பண்றேன். 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ax1 = b ஒரு சொல்யூஷன் இருக்கு, ax2 ஒரு சொல்யூஷன். ஸோ a டைம்ஸ் ஆஃப் x1 - x2 என்னவா இருக்கும்? 0 b 0. So x1 - belongs to the kernel. So x1 - x2 belongs to the kernel, right? But kernel வந்து 0 மட்டும் தான் இருக்கு. So it happens only when x1 - x2 = 0, and which happens only when x1 = x2. So ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. So if solution exists, then it is at most one solution, right? So this is true. So the answer is b and a1 பாருங்க. Convincing and பாருங்க. Sir, A option one times. Sorry. Option A வா? ஆன்சர் தானே.
yes, sir. Option A. சொல்யூஷன் ஸ்பேஸ் V ஸோ நான் x1 ஒன்று எடுக்கிறேன் ஒன்று எடுக்கிறேன் ரைட்டா. வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும்னா என்ன அர்த்தம்? x1 + x2 அதுக்குள்ளேயே வரும் இல்லையா. x1 உள்ள இருந்து எடுத்தேன்னா என்ன அர்த்தம்? ax1 சொல்யூஷன் ஸ்பேஸ் V ன்னு வரும். x2 உள்ள இருந்து எடுத்தா a x1 + x2 உள்ள வரணும்னா ax1 a டைம்ஸ் ஆஃப் x1 + x2 வந்து எனக்கு மறுபடியும் b வரணும். நான் ட்ரை பண்றேன். இதை a உள்ள பிரிக்கிறேன். ax1 + ax2 ரைட்டா. ax1 வந்து என்ன வரும்? b + b. இது எப்போ b இருக்கும்னா b 0 வரணும் மட்டும்தான். பட் அவங்க b நான் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ it is not equal to b. Therefore, x1 + x2 does not belongs to b. So it is not closed under